இந்த நேரத்தில் தான் நாம் சற்று நேரத்துக்கு முன்பாக நம்முடைய செய்தியில் சொன்னது போல விரைவில் இது குறித்து ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை அப்போலோ மருத்துவமனை கொடுக்கும் என்று சொல்லியிருந்தோம். அதே போல இப்போது வந்திருக்கிறது. அதில் நேரடியாக அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, சஃபர்ட் கார்டியாக் அரெஸ்ட் என்கிற அந்த தகவலை அவர்கள் தங்களுடைய அந்த மருத்துவ அறிக்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது அவர் தொடர்ந்து சிகிச்சையில வைக்கப்பட்டிருக்கிறார், மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருக்கிறார். குறிப்பாக கார்டியாலஜிஸ்ட், இதய நோய் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள், அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவர்கள் எல்லாம் இப்போது அவருக்கு மருத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்டும் அவர்களுக்கு மருத்துவம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அப்போலோ மருத்துவமனையில் இருந்து வந்திருக்கின்ற இந்த அறிக்கை என்பது ஒரு அவசரமாக கொடுக்கப்பட்ட அறிக்கையாக தெரிகிறது. இதற்கு முன்னெல்லாம் இந்த அறிக்கையை கொடுக்கின்ற அப்போலோ சார்பில் யார் கொடுக்கிறார் என்கிற தகவல் எல்லாம் இருக்கும். ஆனால் இப்போது இஷ்யூட் பை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் என்கிற அந்த அளவிலேயே இந்த அறிக்கை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 4 வரிகளில் அவர்கள் தற்போதைய முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து தங்களுடைய மருத்துவ அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு பத்திரிகை குறிப்பாக இது வெளியிடப்பட்டிருக்கிறது. The Honorable Chief Minister of Tamil Nadu, who is undergoing treatment at Apollo Hospitals. தொடர்ந்து அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு she suffered a cardiac arrest this evening. இன்று மாலை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது என்பதை இந்த மருத்துவ குறிப்பு சொல்கிறது. She is being treated and monitored by a team of experts including cardiologists, pulmonologists and the critical care specialist என்று யாரெல்லாம் அதற்கு மருத்துவம் கொடுக்கிறார்களோ, குறிப்பாக இதய நோய் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள், அதில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள் என்கிற இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தற்போதைய நிலை என்ன என்பது, அவருடைய உடல்நலம் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து இந்த அறிக்கையில் நேரடியாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அவர் மருத்துவர்களுடைய சிகிச்சையில் இருக்கிறார், தொடர் சிகிச்சையில் இருக்கிறார் என்பதை ஒரு அதிகாரப்பூர்வ தகவலாக அப்போலோ மருத்துவமனை கொடுத்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு செய்தியாகத்தான் அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இருக்க முடியும். ஏனென்றால் கடந்த அவர் அனுமதிக்கப்பட்ட தினத்திலிருந்து ஒவ்வொரு வாரமாக அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. மிகப்பெரிய அளவிற்கு அந்த அப்போலோ மருத்துவமனையுடைய நிறுவனர் பிரதாப் ரெட்டி உள்ளிட்ட அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் எல்லோருமே சொன்னார்கள், அவர் மிக விரைவில் அவர் குணமடைந்து வருகிறார். அவருக்கு அவருடைய ஒவ்வொரு வாரத்திலும் தன்னுடைய உடல்நிலை குறித்த செய்திகள் வந்து கொண்டிருந்தன. எல்லாமே அந்த கட்சியினுடைய அல்லது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. எல்லா மருத்துவ குறிப்புகளிலும் இதுவரை வந்த மருத்துவ குறிப்புகள் அத்தனையிலுமே கூட அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் அடைந்து வருகிறது என்கிற குறிப்பு இருந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்று மாலை 4 மணிக்கு மேல் ஒரு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. குறிப்பாக அந்த ஒரு ஸ்டேபிளாக இல்லாத ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு நிலையில் அந்த பல்ஸ் ரேட் அல்லது அதனுடைய இது இருந்து கொண்டிருந்தது. அவருக்கு ஏற்கனவே இந்த இதய நோய் சம்பந்தப்பட்ட சிகிச்சை தேவைப்படக்கூடிய நிலையில் இருந்தார் என்கிற தகவலையும் நமக்கு நெருக்கமாக ஒரு நம்பத்தகுந்த அடிப்படையில் இருக்கிற மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் உடனடியாக அவருக்கு அவசர சிகிச்சை கொடுக்கப்பட்டது. அவசர சிகிச்சை கொடுக்கப்பட்டதை தான் இப்போது அப்போலோ மருத்துவமனையுடைய மருத்துவ குறிப்பும் தெளிவுபடுத்துகிறது. ஆனால் தற்போதைய அவருடைய மருத்துவ சிகிச்சை இப்போது இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் அவர் எந்த அளவிற்கு இந்த மருத்துவ சிகிச்சையினால் அவருடைய உடல்நலம் எந்த அளவில் இருக்கிறது என்பது குறித்த எந்த குறிப்பும் இதில் இடம்பெறாமல் இருக்கிறது. இது தொடர்ந்து மருத்துவ அறிக்கைகளுக்காக நாம் காத்திருக்கலாம். இது ஒரு தொண்டர்களுக்கு, அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு எதிர்பாராத ஒரு செய்தியாகத்தான் இது இருந்திருக்க முடியும். இந்த நிலை என்பது அடுத்த கட்டமாக மருத்துவர் குறிப்புக்காக நாம் காத்திருக்கலாம். பொதுவாக மாலை 4 மணியிலிருந்து அவர் இந்த அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டது முதலாவதாகவே தகவல்கள் வந்து கொண்டிருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நாம் வழங்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்தோம். அதிகாரப்பூர்வமாக மருத்துவர்கள் கொடுக்கின்ற, ஏனென்றால் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த செய்தியும் கொடுக்க வேண்டாம் என்பதில் தெளிவாக இருந்தோம். அதில் மருத்துவ அறிக்கை அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கிற இந்த மருத்துவ அறிக்கைக்கு பிறகு இந்த முதலமைச்சருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது.
அந்த மாரடைப்புக்கான சிகிச்சை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் நிபுணத்துவம் பெற்ற இதய நோய் குறித்த நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்களுடைய தொடர் கண்காணிப்பு, கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் கண்காணிப்பில் முதலமைச்சர் இருக்கிறார் என்கிற இந்த மருத்துவ குறிப்பு வந்திருக்கு. இந்த குறிப்பு என்பது பல செய்திகளை கொடுக்கிறது. நிச்சயமாக இந்த சூழலில் ஒரு கவலைக்கு தரக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. ஆனால் இது ஒரு பாசிட்டிவாக, ஒரு மருத்துவ சிகிச்சை, ஒரு நல்ல செய்தியாக தொடர்ந்து அடுத்தடுத்த தகவல்களில் வரும் என்ற எதிர்பார்ப்போடு அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் மற்றவர்களும் காத்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு, இந்த மருத்துவ குறிப்பு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கிறது. நல்ல முன்னேற்றம் அடைந்து வந்த முதலமைச்சருடைய உடல்நிலையில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த மருத்துவ குறிப்பு சுட்டிக்காட்டுகிறது. மாலை 4 மணிக்கு மேல் 5 மணிக்குள் இப்படியான ஒரு உடல்நல பின்னடைவு ஏற்பட்டது. அதற்கு பிறகு அவர் அங்கே இப்போது கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்டினுடைய கண்காணிப்பிலும் அதே போல இதய நோய் நிபுணத்துவம் பெற்றவர்களுடைய கண்காணிப்பிலும் தொடர்ந்து இருந்து வருகிறார். அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அப்போலோ மருத்துவமனையுடைய இந்த மருத்துவ குறிப்பு வெளிப்படுத்துகிறது. கணேஷ், கார்த்திகை செல்வன், தற்போது இதயவியல் மற்றும் சுவாசவியல் நிபுணர்கள் அடங்கிய மருத்துவ குழு முதலமைச்சரின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது, தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்ற தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த தருணத்தில் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி அன்றைக்கு முதலமைச்சர் காய்ச்சல் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது முதலாக பல்வேறு மருத்துவ அறிக்கைகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மருத்துவ அறிக்கைகளின் அந்த சாராம்சங்களை ஒரு முறை நினைவுபடுத்த முடியுமா? நிச்சயமாக அவர் நீர்ச்சத்து குறைவாகவும் இதற்காகத்தான் அனுமதிக்கப்பட்டார். நீங்கள் குறிப்பிட்டது போல செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து அவர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவருடைய உடல்நலில் ஏற்பட்டிருக்கின்ற ஆரம்பத்தில் ஒரு நீர்ச்சத்து குறைவு என்கிற அளவில் இருந்த அவருடைய உடல்நலம் குறித்த அந்த செய்திகள் என்பது பிறகு அவருக்கு ஏற்பட்டிருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை குறித்தும் அப்போலோ மருத்துவ நிர்வாகம் வெளிப்படையாக அறிவித்தது. இடையில் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக லண்டனில் இருந்து டாக்டர் பீல் வந்திருந்தார். அதே போல இங்கே சிங்கப்பூரில் இருந்து பிசியோதெரபிஸ்டுகளும் வந்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அப்போலோ மருத்துவமனையினுடைய முக்கியமான நிபுணத்துவம் வாய்ந்த அனைத்து மருத்துவர்களுமே அவருக்கான சிகிச்சை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதே போல எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து, டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் வந்திருந்து அவருக்கான சிகிச்சையை கொடுத்திருந்தார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த சிகிச்சையின் காரணமாக அவருடைய உடல்நலனில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது என்பதை அப்போலோ நிர்வாகத்தினுடைய மருத்துவ அறிக்கைகள், மருத்துவ குறிப்புகள் மூலமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதே போல தமிழகத்தினுடைய பொறுப்பு ஆளுநராக இருக்கிற திரு வித்யாசாகர் ராவ் உள்ளிட்ட முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களும் கூட அவரை நேரில் சென்று சந்தித்தார்கள். அங்கே மருத்துவமனையில் அவரை பார்க்க சென்றார்கள். முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்க்க சென்றார்கள். அவர்கள் சென்று வந்தவர்களுடைய குறிப்பாக தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து, தமிழகத்தினுடைய அரசாங்க நிலை குறித்தெல்லாம் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். அந்த உடல்நலக் குறைவு இருந்த காலகட்டத்தில் தான் தமிழகத்தினுடைய நிர்வாகத்தை கவனிப்பதற்காக, நிர்வாக ரீதியான வசதிகளுக்காக முதலமைச்சர் ஜெயலலிதா வகித்து வந்த பொறுப்புகள் அனைத்தும் நிதியமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு ஒப்படைக்கப்பட்டது. அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தேசிய தலைவர்களும், தேசிய கட்சிகளுடைய தலைவர்களும், அதே போல இங்க இருக்கின்ற முக்கியமான எல்லா கட்சி தலைவர்களும், குறிப்பாக திமுக ஆரம்பித்து அத்தனை கட்சியினுடைய தலைவர்களும் அவருடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக மருத்துவமனை வந்ததை பார்த்தோம். அவர்கள் அங்கே இருக்கிற அமைச்சர்களோடு உரையாடி, அங்கே இருக்க அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை கொடுத்திருக்கின்ற மருத்துவர்களோடு உரையாடி அது குறித்தெல்லாம் ஊடகங்களுக்கு சொல்லப்பட்டது. குறிப்பாக அப்போலோ மருத்துவமனையுடைய 10 மருத்துவ அறிக்கைகளில் ஒவ்வொரு அறிக்கையிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் அவருக்கு எந்த அளவிலான மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டது, அதில் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்தது என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக 4 பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலும் அப்போலோ மருத்துவமனையுடைய நிர்வாகி திரு பிரதாப் ரெட்டி அவர் உடல்நலம் தேறி இருக்கிறார், முதலமைச்சர் எப்போது வீடு திரும்ப வேண்டும் என்பது குறித்து அவர் முடிவு செய்வார் என்கிற அளவிற்கான தகவல்களை கொடுத்தார். அது கட்சியினுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஊட்டுவதாக இருந்தது. நல்ல உடல்நலத்தோடு தேறி வருகிறார் என்கிற அந்த செய்திகள் அவர்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. இந்த நிலையில்தான் இன்றைக்கு மாலை இப்படியான ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. 4 மணிக்கு மேல் அவருக்கு இதய நோய் சம்பந்தப்பட்ட மாரடைப்பு ஏற்பட்டதனால் அவர் உடனடியாக அவசர சிகிச்சை கொடுக்க வேண்டிய சூழலுக்கு உள்ளானார்.
அவசர சிகிச்சையில் நிபுணத்துவம் வாய்ந்த இதய நோய் மருத்துவர்களும் சுவாச நோய்க்கான மருத்துவர்களும் அதே போல கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்டும் இப்போது அவருக்கான தொடர் சிகிச்சையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுவாசிப்பதற்கான சிரமம் இருக்கிறது. அதற்கு ஏற்கனவே அப்பல்லோ மருத்துவமனையுடைய மருத்துவ குறிப்புகளிலேயே இடம்பெற்றிருந்தது. முதலமைச்சர் வென்டிலேஷனில் இருக்கிறார். அவருக்கு இந்த சுவாசத்திற்கான ஏற்பாடு செயற்கை சுவாசம் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் ஏற்கனவே அப்பல்லோ மருத்துவமனையுடைய மருத்துவ குறிப்பில் இடம்பெற்றிருந்தன. அதற்கு பிறகு அவர் செயற்கை சுவாச தேவைப்படாத ஒரு சூழலில் இயற்கையாக நல்ல முறையில் சுவாசிக்கக்கூடிய அளவிற்கான நிலைக்கு அவர் முன்னேறினார். அதுவும் கூட அப்பல்லோ மருத்துவமனையுடைய மருத்துவ குறிப்புகளில் தொடர்ந்து இடம்பெற்றது. அதே போல அங்கே அவரை சென்று பார்த்து வந்த தமிழக ஆளுநர் உள்ளிட்டவர்களும் கூட அவருடைய உடல்நலில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து பத்திரிகையாளர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். இந்த நிலையில்தான் ஒவ்வொரு முறையிலும் அவருக்கு ஏற்பட்ட இந்த உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அவர் மிக நல்ல அளவில் இருக்கிறார். விரைவில் அவர் வீடு திரும்புவார். அவர் விரைவில் டிஸ்சார்ஜ் ஆவதற்கான எல்லா சூழலும். ஹலோ கேட்கலாம். ஹலோ கணேஷ் சொல்லுங்க. தொடர்ந்து சொல்லுங்கள் கார்த்திகை செல்வன். தற்போது இணைப்பிலே இருங்கள். தற்போது அங்கு அப்பல்லோ மருத்துவமனை வாயிலில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் கிட்ட நாம சில தகவல்களை கேட்டு பெறலாம். ஸ்டாலின், தற்போது அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து அதிகாரப்பூர்வ மருத்துவ அறிக்கை வந்திருக்கிறது. இந்த தருணத்தில் அப்பல்லோ மருத்துவமனை வாயிலில் அதிமுக தொண்டர்கள் குழுமி இருக்கக்கூடிய தொண்டர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒரு விதத்துல இது கவலை அளிக்கக்கூடிய செய்தியாக இருந்தாலும் இன்னொரு விதத்துல முதலமைச்சர் தொடர்ந்து மருத்துவ குழுவின் கண்காணிப்பில் இருக்கிறார் என்பதால அடுத்து ஒரு நல்ல செய்தி வரும் என்கிற ஒரு நம்பிக்கையை நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? கணேஷ், நிச்சயமாக நம்முடைய நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் குறிப்பிட்டது போல மாலை 4 மணிக்கு மேல் முதல்வருக்கு இதே சார்ந்த விஷயங்களில் ஒரு கோளாறு ஏற்பட்ட காரணத்தினால் அவருக்கு தொடர்ச்சியாக இந்த தீவிர சிகிச்சையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகத்தான் இந்த மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த மருத்துவ அறிக்கையானது தொடர்ச்சியாக, அதாவது அப்பல்லோ மருத்துவமனையை பொறுத்தவரை இது 12வது அறிக்கை, முதல்வரின் உடல்நிலை குறித்த 12வது மருத்துவ அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. தற்போது நாம் அந்த மருத்துவ அறிக்கையை பார்க்கலாம். அதாவது ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஹூ இஸ் அண்டர்கோயிங் ட்ரீட்மெண்ட் அட் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் கிரீம்ஸ் ரோட் சென்னை சஃபர்ட் அட் கார்டியாக் அரெஸ்ட், அதாவது மாரடைப்பு காரணமாக அவர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக இந்த மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தபொழுதும் ஷீ இஸ் பீயிங் ட்ரீட்டட் அண்ட் மானிட்டர்ட் பை எ டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது இது தொடர்பான நிபுணர்கள் தற்போது அவரை தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாக மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இன்க்ளூடிங் கார்டியாலஜிஸ்ட், அதாவது இதய நோய் சார்ந்த நிபுணர்களாகட்டும், பல்மனாலஜிஸ்ட் மற்றும் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது தீவிர சிகிச்சை நிபுணர்களும் தொடர்ச்சியாக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு தற்போது சிகிச்சை அளித்து வருவதாகத்தான் இந்த மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலானது மாலை 4 மணிக்கு மேல் முதல்வருக்கு இந்த மாரடைப்பு ஏற்பட்டிருந்தாலும் மாலை 7 மணிக்கு மேல் தான் தொடர்ச்சியாக இந்த தகவலானது முழுவதுமாக பரவியது. அதன் பிறகே தொடர்ச்சியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளாகட்டும் தொண்டர்களாகட்டும் தொடர்ச்சியாகவே வருகிறார்கள். நிலைமை இங்கிருக்கும் நிலைமை சீராக இல்லாத காரணத்தினால் அதிக அளவில் காவல்துறையினரும் இங்கு குவிக்கப்பட்டிருந்தார்கள். தற்போதைய நிலையில் இந்த மருத்துவ அறிக்கையை பார்த்த பிறகு ஓரளவு, அதாவது அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை முதல்வருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருந்தால் கூட தற்போது அவர் முழுவதுமாக தொடர் கண்காணிப்பில் சற்று ஆறுதலான ஒரு விஷயமாகத்தான் அதிமுக தொண்டர்கள் கருதினார்கள். இருந்த பொழுதிலும் இது புதிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதிமுக தொண்டர்கள் கிட்டத்தட்ட 74 நாட்கள் ஆகிவிட்டது முதல்வர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல்வேறு சிகிச்சைகள் அவருக்கு ஒருங்கிணைந்த சிகிச்சை திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டாலும் இந்த கார்டியாக் அரெஸ்ட் மாரடைப்பு என்பது இன்று மாலைக்கு மேல் தான் நிகழ்ந்துள்ளது. இதுக்கு முன்பு கூட இதே நோய் நிபுணர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தாலும் இது போன்ற விஷயங்கள் வெளிப்படையாக தெரிவிக்கப்படவில்லை. தற்போதைய நிலையில்தான் கார்டியாக் அரெஸ்ட் மாரடைப்பானது ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகமானது தற்போது மருத்துவ அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இருந்தபொழுதிலும் அவர் தொடர்ச்சியாக சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வரும் காரணத்தினால் அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை அவர் தொடர் சிகிச்சை இருந்து மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் உள்ளார். அதனால் நிச்சயமாக சற்று கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் கூட முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தற்போது மருத்துவர்கள் தொடர் சிகிச்சை இருந்து காரணத்தினால் சற்று ஆறுதலாக தான் இருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் அப்பல்லோ மருத்துவமனை இந்த வளாகத்தை பொறுத்தவரை முழுவதுமாகவே பரபரப்பாக தான் காட்சிகிறது. அதிக அளவில் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டுள்ளார்கள். அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை தற்போதைய நிலைதான் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். கணேஷ்.
ஸ்டாலின் இணைப்பில் இருங்கள். நம்முடைய நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். கார்த்திகை செல்வன், தற்போது இந்த மருத்துவ அறிக்கை என்பதை தொடர்ந்து தற்போது ஆளுநர் 10:30 மணி அளவில் அங்கு வருவார் என்கிற செய்தியும் கூட நிலவுகிறது. ஆக இதை எந்த அளவில் நாம வைத்து பார்க்க வேண்டும்? ஆளுநருடைய வருகை என்பதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் இது ஒரு ஏற்கனவே அவருடைய திட்டத்தில் 7ஆம் தேதி வருவதாக இருந்தது. இப்போது ஆளுநர் இன்று இரவு 10:45 அளவில் இங்கே சென்னை வருகிறார். அதனால் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மருத்துவமனையில் இந்த செய்தி அறிந்து அமைச்சர்கள் அத்தனை பேரும், கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகள் அத்தனை பேரும் அப்போலோ மருத்துவமனைக்கு ஏற்கனவே வந்திருக்கிறார்கள். அதே போல தமிழக அரசினுடைய உயர் அதிகாரிகளும் கூட அங்கே ஏற்கனவே வந்திருக்கிறார்கள். சில அதிகாரிகள் தங்களுடைய பயண திட்டத்தை கூட மாற்றிக்கொண்டு அப்போலோ மருத்துவமனையில் வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இன்று மாலை 4-5 மணியிலிருந்து இது குறித்த செய்திகள் வர தொடங்கியதன் அடிப்படையில் அவர்கள் ஒரு கவலையோடு உடனடியாக அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றார்கள். இப்போது மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த சிகிச்சையின் முடிவு எவ்வளவு தூரம் ஒரு அவருக்கான உடல்நிலை முன்னேற்றத்தை உடனடியாக கொடுக்கும் என்பதற்கான ஒரு காத்திருப்போடு அங்கே அந்த கட்சியினுடைய மூத்த அமைச்சர்களும் நிர்வாகிகளும் அங்கே காத்திருக்கிறார்கள். அதிகாரிகளும் கூட இதற்கான முக்கியமான இந்த ஒரு நேரத்தில் அங்கே இருக்க வேண்டிய தேவை இருப்பதனால் அங்கே குழுமி இருக்கிறார்கள். தமிழக ஆளுநருடைய வருகை என்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் இவர் முதலமைச்சருடைய இந்த ஏற்பட்டிருக்கிற இந்த திடீர் உடல்நல குறைவு என்பது உடனிருந்து அவருக்கு முழுமையாக சிகிச்சை அளிக்கின்ற அல்லது அவரோடு இருக்கின்ற மிக நெருக்கமான வட்டாரங்களிலிருந்து இப்போதும் நம்பிக்கையான வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் அந்த மாலையில் ஏற்பட்ட பின்னடைவுக்கு பிறகு அவருக்கு தொடர் சிகிச்சையின் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். ஏற்கனவே அவர் இங்கே அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது கூட இப்படி ஒரு மிக ஒரு பதட்டமான ஒரு சூழல் உருவாகியது. ஆனால் அதிலிருந்து அவர் மீண்டு தொடர் சிகிச்சையின் காரணமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கண்டார். உடல்நலத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்தது. அதே போல இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பின்னடைவிற்கு மாலையில் ஏற்பட்ட அந்த மாரடைப்புக்கு தொடர் சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நல்ல தகுதி வாய்ந்த மருத்துவர்கள், இதய நோய் சம்பந்தப்பட்ட நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்கள், நோய் சம்பந்தப்பட்ட நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் அவர்களுடைய மேற்பார்வையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சிகிச்சையின் முடிவில் அவருக்கான உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் இன்னமும் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். அவருக்கு அங்கே கூட அவரோடு இருக்கின்ற மிக நெருக்கமான கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் அதே போல அதிகாரிகளும் கூட ஒரு நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை கூறுகிறார்கள். கார்த்திகை செல்வன், சற்று இணைப்பில் இருங்கள். தற்போது அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் நம்மோடு தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். திரு வைகை செல்வன், இந்த தருணத்தில் இந்த மருத்துவ அறிக்கை அதிமுக தொண்டர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஒரு நம்பிக்கை அளித்திருக்கிறது என்று சொல்லலாமா? தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம் தானே? நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருமாக இருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு நல்ல தொடர் சிகிச்சை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நல்ல நிலையில் இருக்கிறார். ஆரோக்கியமாக தொடர்ந்து அந்த ஆரோக்கிய நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் மருத்துவமனை வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. மிக விரைவிலேயே அவர் குணமடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதைத்தான் மருத்துவ வட்டாரங்கள் உறுதி செய்திருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்போதுமே வில் பவர் என்று சொல்வார்கள் அல்லவா, அஞ்சாமை ஆளுமை பண்பை கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு திடீர் ஏற்பட்டிருக்கிற இந்த பின்னடைவு மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்ல நிலை வருவதைத்தான் இந்த தொடர் சிகிச்சை நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். அங்கு மருத்துவமனை வாயில குழுமி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அதிமுக கழகம் சார்பில் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? 1.5 கோடி இயக்கத்தின் தொண்டர்களுக்கு எப்போது நம்பிக்கையாக இருக்கிறவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். எங்களுடைய ஊனில், உணர்வில், உதரத்தில், நாடி நரம்புகளில் கடந்திட்ட உயரணிய தலைவியாக திகழ்கிறவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 40 ஆண்டு காலமாக அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லை என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு எழுச்சி பெற்றிருக்காது. இழந்த சின்னத்தை மீட்டும், பிளவுபட்டிருக்கிற கட்சியை ஒன்றாக்கியும்
இன்று நாடாளுமன்றத்தின் 3வது பெரிய கட்சியாக மாற்றியும் 6 முறை தமிழகத்தின் முதலமைச்சராகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய இயக்கமாக மாற்றிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்ல முறையில் இருக்கிறார். அவருக்காக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அவரை நம்பிக்கையோடு நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொடுக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்ல நிலையில் ஆரோக்கியத்துடன் மீண்டும் மக்கள் பணியாற்றுவதற்கு வருவார்கள். நன்றி திரு வைகை செல்வன், உங்களுடைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. தற்போது மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலினிடம் பேசலாம். ஸ்டாலின், ஏற்கனவே நீங்கள் அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியிடப்பட்ட அந்த மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த விஷயங்கள் பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். மருத்துவ குழுவினர், முதலமைச்சருக்கு தற்போது சிகிச்சை அளித்து வருகின்ற இதயவியல் மற்றும் சுவாசவியல் நிபுணர்கள் அடங்கிய அந்த மருத்துவ குழுவினர் எந்த மாதிரியான சிகிச்சைகளை எல்லாம் முதலமைச்சருக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் ஏதாவது இருக்கிறதா? கணேஷ், அதாவது இன்று மாலைக்கு மேல் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து அவருக்கு தொடர் சிகிச்சையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாம் இங்கிருக்கும் நேரடியாக அரசு அதிகாரிகளாகட்டும் மருத்துவமனை நிர்வாகத்தினராகட்டும் அவர்களிடம் நேரடியாக கேட்கும் பொழுது தற்போதைய நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தொடர் சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகத்தான் தெரிவித்துள்ளார்கள். அரசு அதிகாரிகளிடம் கேட்கும் பொழுது கூட மாலை, அதாவது இந்த மருத்துவ அறிக்கை வெளியாவதற்கு முன்பு கூட எந்த விதமான தகவல்களையும் அவர்கள் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. இருந்தபோதிலும் மருத்துவ அறிக்கையின்படி நாம் பார்த்தோம் என்றால் அவருக்கு தொடர்ச்சியான இந்த சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர்கள் தற்போது ஒவ்வொருவராகவே அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்துள்ளார்கள். நாம் நேரடியாக இங்கே வந்த பிறகு அமைச்சர்கள் காமராஜ், அதே போல அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் கூட நேரடியாகவே மருத்துவமனைக்கு வந்துவிட்டார்கள். அதே போல சென்னை மாநகர ஆணையர் உட்பட முக்கிய அதிகாரிகளும் தொடர்ச்சியாகவே இங்கே மருத்துவமனை வளாகத்திற்கு வந்துவிட்டார்கள். நாம் நேரடியாக இங்கே இருக்கும் சூழலை பார்க்கும் பொழுது மருத்துவமனைக்கு தொடர் சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகத்தான் அரசு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் கடந்த செய்தியில் நாம் பார்க்கும் பொழுது, அதாவது நான் குறிப்பிட்டது போல 12வது அறிக்கை, இந்த 74 நாட்கள் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் தற்போது வரை 12 அறிக்கைகள் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. 4 முறை அப்போலோ மருத்துவமனை தற்போது நாம் நம்முடைய நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் பேசலாம். கார்த்திகை செல்வன், முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆளுநரிடம் கேட்டறிந்திருக்கிறார் என்கிற தகவல் தற்போது வந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆமாம், இப்போது அப்போலோவுடைய இந்த அதிகாரப்பூர்வ அறிக்கை வந்த சில மணித்துளிகளிலேயே உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவை தொடர்பு கொண்டு அவருடைய உடல்நிலை குறித்து விசாரித்திருக்கிறார். ஏனென்றால் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கும்போது, மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற ஒருவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயம் என்பதால் உடனடியாக உள்துறை அமைச்சகமும் கூட இதிலே தங்களுடைய அறிக்கையை கேட்டிருக்கிறது. அவருடைய கவலையை தெரிவித்து அவர் உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து விசாரித்திருக்கிறார். இது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் உடனடியாக சென்னை திடீர் பயணமாகத்தான் சென்னை அவருடைய வருகை என்பது இருக்கிறது. அவர் ஏற்கனவே திட்டமிட்டபடி 7ஆம் தேதி சென்னை வருவதாக இருந்தது. ஆனால் தற்போது அவர் முன்னதாகவே இங்கே தன்னுடைய சென்னை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இன்று 10:45 மணி அளவில் அவர் இங்கே சென்னை வந்து சேர்கிறார். வந்த பிறகு மற்ற விஷயங்கள் குறித்தும் அவர் வந்து முதலமைச்சருடைய உடல்நிலை ஏற்பட்ட திடீர் பின்னடைவு குறித்து அவர் கேட்டறிவார் அப்போலோ மருத்துவமனையில் என்பதாக கவர்னர் மாளிகையிலிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போல இந்த செய்தி என்பது பல தரப்பிலும் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இது இருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும், ஏனென்றால் தொடர்ந்து ஒரு முன்னேற்றம் அடைந்து கொண்டிருந்த முதலமைச்சருடைய இந்த உடல்நலம் என்பது திடீரென இன்று மாலைக்கு பிறகு இந்த ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு மாரடைப்பு வந்திருக்கிறது என்ற அப்போலோ மருத்துவமனையுடைய இந்த அறிக்கை என்பது பலருக்கும் அதிர்ச்சியையும் ஒரு கவலையையும் கொடுத்திருக்கிறது. அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை கொடுத்திருக்கிறது. ஆனாலும் அவருக்கான தொடர் சிகிச்சைகள் முக்கியமான நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்களால் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் அப்போலோ மருத்துவ நிர்வாகம் கூறியிருக்கிறது. அதே போல அவரோடு அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்களும்
தற்போது நம்முடைய பேசிய மிக மூத்த ஒரு அமைச்சரும் கூட அவர் மிக ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த தொடர் சிகிச்சையின் காரணமாக முதலமைச்சர் மீண்டும் ஒரு நல்ல முன்னேற்றம், அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்கிற கருத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார் கணேஷ். நிச்சயமாக சற்று முன்பாக பேசிய செய்தி தொடர்பாளர் வைகை செல்வனும் கூட அதே கருத்தை முன்வைத்தார். உடல்நிலை சீராக இருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். தற்போது நம்முடன் தொலைபேசி இணைப்பில் அதிமுகவின் நாஞ்சில் சம்பத் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு நாஞ்சில் சம்பத். இந்த தருணத்தில் இந்த மருத்துவ அறிக்கையை 1.5 கோடி கழகத்தின் தொண்டர்களும் நம்பிக்கையோடு பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை இதற்கு முன்பாக பேசிய வைகை செல்வன் கூறியிருந்தார். இந்த தருணத்தில் நீங்கள் முன்வைக்க விரும்பும் கருத்துக்கள் என்ன? அந்த அறிக்கையை பார்த்து அளவு கடந்த அதிர்ச்சிக்கும் துயரத்திற்கும் நான் ஆளாகி இருக்கின்றேன். மருத்துவ இதய நோய் நிபுணர்களும் சுவாசியல் நிபுணர்களும் அம்மாவுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சிகிச்சை விரைந்து பலனளிக்க வேண்டும். அம்மா அவர்கள் மீண்டு வர வேண்டும்.